இப்போ கொஞ்ச நாளா நியூஸ் சேனல்ஸ் அப்புறம் சோஷியல் மீடியாலலாம் ஹெச்எம்பிவி வைரஸ் சைனால பரவுறதாகவும் அது கொரோனா மாதிரி ஒரு பெருந்தொற்றா மாறலாம் அப்படின்னும் ஒரு சில செய்திகள் பரவிக்கிட்டே இருக்கு. இதை பத்தி மருத்துவர்களும் பெருந்தொற்று நிபுணர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹெச்எம்பிவி ஹியூமன் மெட்டோனிமோ வைரஸ் என்று குறிப்பிடக்கூடிய நோய் கிருமியானது டச் நாட்டில் 2001ஆம் ஆண்டு கண்டறியப்பட்ட ஒன்று. இது என்னத்தான் 2001ஆம் ஆண்டு கண்டறியப்பட்ட ஒன்று என்று சொன்னாலும் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் ஆனது பல டிகேட்ஸ் தசாப்தங்களா மனிதர்களோடு பரவி புழக்கத்துல தான் இருந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கிருமி நமக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. இந்த கிருமி பெரும்பான்மையா குழந்தைகளையும் வயதில் மூத்த முதியோர்களையும் மற்றும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவா உள்ளவர்களையும் சுலபத்துல தாக்க வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. அதுக்குன்னு இது கொரோனா மாதிரி பெருந்தொற்றா மாற வாய்ப்பில்லை அப்படின்னு நான் இல்லை, பல மருத்துவர்கள் சொல்றாங்க. சிலர் கேட்கலாம், அப்ப சைனால மட்டும் பரவுதே அப்படின்னு. பொதுவா சீனால இந்த பருவநிலையில அவங்களுக்கு அதிகமா இந்த காய்ச்சல், சளி, அப்புறம் நிமோனியா மாதிரியான நோய்கள் வழக்கமா அவங்களுக்கு பரவுகிற ஒன்றுதான். அப்படின்னும் இது அவங்களுக்கு புதுசெல்லாம் கிடையாது அப்படின்னும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களே சொல்றாங்க. இருந்தாலும் சில பேர் இவங்க சொல்றதை தாண்டி ஒருவேளை அது நிறைய பேருக்கு பரவி பெரிய தொற்றா மாறிடுச்சுன்னா அப்படின்னு நினைக்கலாம். அப்படியே வந்துச்சுனாலும் கவலைப்பட்டுலாம் இருக்க முடியாது. பார்த்துக்கலாம்.